தெளிவு, நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்க மாணவர்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாதத்தின் 3rd வீக் 4th வீக்கில் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார். புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, புரிதல், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் படிப்படியாக என்னதான் அஸ்தம சனி நடந்தாலும், விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து சுக்கிரனோட வீட்டிலேயே வந்து பெரும்பாலானோட டைமில் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சில கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ வீடு, இடம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடம் வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது, நம்ம நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சொத்து அமையிறது, அதெல்லாம் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தமசனியின் நடுவில் பாலைவனத்தில் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் சில சொத்து வாங்குறது, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது,